ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 270 பார்க்க போறோம். எடுத்ததும் கிவ் ராபின் பேக் லூஃபி வெர்சஸ் ப்ளூ நோன்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. யாகராஸ் 2 பயங்கரமா சேஸ் பண்ணும்போது மரைன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் பயப்படுவாங்க. சாப்பர்ல வெறுத்து போய் நிப்பான். சார்ஜ் கிங் இல்ல. இப்ப இந்த விஷயத்துல என்ன பண்ணன்ட்டு கதறுவான். ஜோரோ இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம், இந்த செகண்ட்ல திரும்பி போய் கூட அவனை கூட்டிட்டு வர முடியாதுன்பான். எனக்கு தெரிஞ்சாம அவனை பார்த்துப்பான் நம்புறன்பான். நாமியால அந்த ஐலாண்டை சுத்தி மரைன் ஆபீசர்ஸும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் இருக்காங்க. அவனும் லூஃபி கிடையாது, தனியா சமாளிக்கன்பா. ஜோரோ நம்ம ஒவ்வொரு தீவையும் கலந்து வரப்ப நமக்கே தெரியாம நம்ம பல சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆயிட்டே வரோம். அந்த விதத்துல இப்ப வால்வா சாவான் வந்திருக்கு. அவன் கண்டிப்பா சாக மாட்டான், அதுவும் இந்த தருவாயில. ஏன்னா இந்த சிச்சுவேஷன்ல நம்ம குருவை சேர்ந்த யாரும் சாக கூடாதுன்பா. சாப்பர் என்ன பேசிட்டு இருக்க ஜோரோ? சோர்ஜ் கிங் ராபினை காப்பாத்துறதுக்கு வேணா சும்மா உதவருக்கு வந்திருக்கலாம். ஆனா உசாப்பை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உசாப் என்னைக்கு உசாப் தான்பா. சாஞ்சி விட்டு தள்ளுங்க, அவன் சூப்பர் ஹீரோ தானன்பா. சாப்பர் தீர்மானமா அதான உண்மைன்ட்டு திரும்புவான். சோர்ஜ் கிங் இன்ட்ரோ காமிப்பாங்க. சாப்பர் அவ்வளோ ஈஸியால அந்த சூப்பர் ஹீரோ ஜஸ்டிஸை விட்டு கொடுத்துட்டு சாக மாட்டான்பா. பார்த்தா உசாப் ஜெயண்டோட முடிக்குள்ள ஒளிஞ்சிருப்பான். அந்த கிங் புல் வேற ரொம்ப தூரம் முன்னால போயிடுச்சு. ஏன்னா வேற எல்லாத்துக்கும் அடையாளம் தெரியும். இந்த பாயிண்ட்ல என்னடா செய்யன்ட்டு முடிச்சிட்டு நிப்பான். டைல் ஸ்டோன் பேட்டில் ஷிப் கேனான பயன்படுத்துவான். பாலி கைத்தை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விடுவான். இதெல்லாம் பார்த்த உசாப் மனசுக்குள்ள அந்த ஷிப் ரைட்ஸ் வேற லெவல்ல இருக்காங்க. இப்ப வேற நான் என் குரூப்ல இருந்து பிரிக்கப்பட்டிருக்கேன். பேசாம ஒண்ணு பண்ணலாம், எங்கேயாவது ஓடி போயிடலாமான்ட்டு. சேச்சா எப்படா ஓடி போறது? அதெல்லாம் கடைசி விஷயமா செய்யறது. நான் உசாப்னா ஒரு ஆம்பளை. நான் இந்த வேஷம் கட்டினதுக்கு காரணமே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவதான். ராபின் தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ண பாத்திருக்கா. எல்லாம் எங்களை காப்பாத்த. அப்படியாப்பட்ட பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். இதுதான் என்னால செய்ய முடிஞ்ச கடைசி கட்ட விஷயம். இதை நான் எப்படியாவது செஞ்சு முடிச்சே ஆகணும்ட்டு தைரியமா போவான். இந்த பாயிண்ட்ல நான் முன்னேறி போறக்கான எனக்குன்னு இருக்க ஒரே வழி நான் அந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் போல மாறு வேஷத்துல போனோம். அதுவும் யாரும் நோட்டீஸ் பண்ணாமன்பான். உசாப் காலடியில திடீர்னு பார்த்தா தண்ணியா வரும். ஐயோ எதிரி தாக்குறாங்கன்ட்டு தப்பிச்சு ஓடலான்னு பாப்பான். அந்த பக்கம் பார்த்தா ஒய்மா அழுவான். என்ன ஜெயிண்ட் முடிச்சிட்டானான்னு பேனிக் ஆயிருப்பான். ஒய்மா 50 வருஷ காலத்துல ஃபாதர் ஃபர்ஸ்ட் டைமா தோத்து போயிருக்கோம். பாஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்ட்டு அழுவான். உசாப்பும் கவர்மெண்ட் மீன் பண்றீங்களான்பா. அவன் எல்பாஃபன்பா. உசாப் பேரு எல்பாஃப் பாசஸா? உசாப் பேரு நீ என்ன சொல்ல வர? நீ எல்பாஃப் அந்த வாரியர்ஸ் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கியான்னு கேட்பான். ஒய்மோ யாரா நீன்னு கேட்பான். உசாப் தானே சோர்ஜ் கிங், நான் ஸ்னைப்பர் ஐலாண்ட்ல இருந்து வந்தவன்பா. நீ உன் கதையை தெளிவா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க முதலாம். ஓய்மோ நீயே ஸ்ட்ரேஞ்சர், நான் ஏன்டா உனக்கு என் கதையெல்லாம் சொல்லணும்பா. உசாப் பொறுமை. எனக்கு இந்த உலகத்திலேயே எல்பாஃப் சேர்ந்த வாரியர்ஸ் தான் ப்ரௌடஸ்ட் மென்னு தெரியும். இப்ப நீ அழுகிறீன்னா அதுக்கு பின்னால பெரிய விஷயம் ஏதாவது இருக்கணும்ல. அதனாலதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறேன். இங்க பாரு, நீ சொல்ல போற விஷயத்தெல்லாம் நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன்பா. ஓய்மோ சரி, இந்த பாயிண்ட்ல சொல்லாம விட்டு என்ன பிரயோஜனம்ட்டு நானும் காஷியும் 100 வருஷத்துக்கு முன்னால பைரட்ஸா இருந்தோம். உலகம் பூரா பயங்கரமா சுத்தி வந்தோம். ஆனா நாங்க ஒரு ஐலாண்டு போய் விசிட் பண்றப்ப அங்க சிச்சுவேஷனே கம்ப்ளீட்டா மாறிடுச்சுன்பா. பார்த்தா பாஸ்ட்ல டோரியன் ப்ரோகியோட கதை இருக்கும் இல்லையா, அதுதான் இங்க பிளே ஆகும். 2 பேரும் சீக்கிங் பிடிச்சிருப்பாங்க. பட் சுத்தி இருக்கவங்கள நம்மளும் எல்பாஃப் வாரியர்ஸா இருந்தாலும் நம்ம பாஸ் அளவுக்குலாம் பிடிக்க முடியலன்னு சொல்லும் போது ஒரு குட்டி பொண்ணு யார் பிடிச்ச சீக்கிங் பெருசா இருந்துச்சுன்னு கேட்டிருப்பா. அதுக்கப்புறம் தான் விஷயமே மொத்தமா மாறி இருக்கும். இதுக்கப்புறமா யாரது பெருசுன்ட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு தான் சின்னதா பெருசா இருக்குன்ட்டு தான் சண்டை வந்திருக்கும். கடைசியா 2 பேர் சண்டை போட்டு ஒரு பெருமிதத்துக்கான டியூலா மாத்திருப்பாங்கல்ல. அப்ப பிரிஞ்சு போன க்ரூஸ்ல ஒருத்தங்க தான் காஷி அப்புறம் ஒய்மோ. உசாப் புரிஞ்சுப்பான் அவங்க லிட்டில் கார்டன்ல நடந்த சம்பவத்தை பத்தி பேசுறாங்களோன்னு. ஒய்மோ அது லைஃப் அண்ட் டெத்துக்கு இடையிலான மேட்ரு. வாரியர்ஸ் விஷயத்துல அந்த வெரி லீஸ்ட் வின்னர்ஸ் கிராமத்துக்கு திரும்ப வரலாம். ஆனா பல காலங்கள் போயும் 2 பேத்துல யாரும் வரல. 50 வருஷம் கழிச்சு நானும் காஷி ஏதோ தப்பா இருக்குன்ட்டு வந்தோம். அந்த வழியில தான் குறுக்கால மரைன்ஸ் வந்தங்களை சுத்து போட்டு புடிச்சிட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க அவங்க என்னதான் ஜெயின்ஸா இருந்தாலும் அவங்களே அடைக்கிறக்கான மிகப்பெரிய சிறைச்சாலை இருந்ததாவும் அதுல அவங்கள 50 வருஷத்துக்கு முன்னாலே அடைச்சு வச்சதாவும் சொன்னாங்கன்பாங்க. உசாப்பே முழிப்பான். ஓய்மா கவர்மெண்ட் எங்க கிட்ட நீங்க 100 வருஷம் வேலை செஞ்சு அவங்க பாசஸ் 2 பேர்த்தையும் விட்டுறதா சொன்னாங்க. நாங்களும் எல்பாஃபுக்கு 300 வருஷம் லைஃப் ஸ்பேன் இருக்காச்சே, அதுல 100 வருஷம் ஸ்பெண்ட் பண்ண என்ன ஆயிரப்போதுன்ட்டு தான் வந்து பாதுகாக்கிறதுக்கு நின்னோம். ஆனா இன்னைக்கு நாங்க பாதுகாக்கிற வேலையில தோத்து போயிட்டோம். இப்ப நாங்க எங்க பாஸ் எப்படி காப்பாத்துறது, அவங்க மூஞ்சில எப்படி முழிக்கிறதுன்ட்டு அழுக ஆரம்பிச்சிருப்பான். உசாப் இந்த கதையே கொஞ்சம் ஃபன்னியா இருக்குன்பா. ஓய்மோ இதுல என்னடா ஃபன்னியா இருக்கு, எங்க பிரைட பார்த்து சிரிக்கிறியான்னு கோவப்படுவான். உசாப் ஃபன்னினா ஹாஹான்னு சிரிக்காது இல்லப்பா, வினோதமா இருக்குன்னு சொல்ல வந்தன்பா. ஓய்மோ அப்படி என்னன்னு கேட்பான். உசாப் நாங்க இங்க வர வழியில தாண்டா எங்க ஜேர்னில உங்க பாஸ் 2 பேர்த்தையுமே பார்த்தோன்பா. நீ சொல்ற அந்த 2 பாஸ் யாரு? எல்பாஃப் வாரியர்ஸான டோரியன் ப்ரோகி தானே. அவங்க கடந்த 100 வருஷ காலமா டியூவல் மட்டும் தாண்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்பா. ஓய்மோ அவங்க பேர் உனக்கு எப்படி தெரியும்? இரு நீ போய் சொல்றியான்னு கேட்பான். உசாப் நான் சொல்ற விஷயத்துக்கான ப்ரூஃப் தானே
வேணும் நான் காட்டுறேன்ட்டு அவங்க 2 பேத்து போல சிரிச்சு காட்டுவான். ஒரு கட்டத்துல அவங்கள மாதிரி பண்ணி முடியாம லைட்டா கண்ணெல்லாம் கலங்கிருப்பான். டே நீ இன்னும் நம்பலினா நான் வேற என்னடா செஞ்சு காட்டணும்பான். அவங்கள யோசிச்சுட்டு அவங்களோட வெப்பன்ஸை பத்தி சொல்லவா இல்ல அவங்களோட டெக்னிக்ஸை பத்தி சொல்லவான்பான். 73,466 டிவல்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா உசாப், எனக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும்பான். அவங்களோட ஃபைட் ஃபுல்லா டிராப் ஆயிருக்கும். அதை யோசிச்ச உசாப் நாங்க அவங்கள நிஜமா சந்திச்சோண்டான்னு கத்துவான். கடந்த காலத்துல சண்டை போட்டு 2 பேரும் விழுந்திருப்பாங்களே அதை காட்டுவாங்க. கடைசியா ஸ்ட்ரா ஹேட்ஸ் கிளம்புறப்ப நாங்க டெஸ்பரேட்டா சண்டை போட்டு இந்த விஷயத்துல எங்களுக்கு பிரைட் என்னங்கிறத புரிய வச்சிருக்கீங்க. அந்த விதத்துல நீங்க எங்களோட நண்பர்கள். அதனால உங்க பிரைட்ல எவனாவது வம்பு வச்சா அது எங்க பிரைட் மேல கை வச்சபடிதான்ட்டு நம்ம திரும்ப சந்திக்கலான்ட்டு அவங்களுக்கான பேத்த உருவாக்கி கொடுத்திருப்பாங்க இல்லையா. இந்த பாயிண்ட்ல எல்லாம் லூஃபி நம்ம பறக்கிறோன்னு கத்திருப்பான். உசாப் கடல்லே கிரேட் வாரியர்ஸா இருக்கவங்க எல்பாஃப் தான்ட்டு கண் கலங்கிருப்பான். டோரியன் புரோகியோட வெப்பன்ஸ் உடஞ்சிருக்கும்ல இப்ப போங்கடான்னு கத்திருப்பாங்க. உசாப் அவங்க என் மாஸ்டர்ஸ், நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். ஒரு நாள் கடல்ல மிகப்பெரிய ஆளா பிரைடோட இருப்பேன்னு என்ன இன்னுமா என்ன நம்பலின்னு கத்துவான். ஓய்மா அப்படியே டிட்டர்மைன் ஆகி எந்திரிக்கிற போல இருக்கும். உசாப் அவங்க 50 வருஷத்துக்கு முன்னால மாட்டப்பட்டாங்கன்னு சொன்னது மிகப்பெரிய பொய்னு கத்துவான். உசாப் ரொம்ப கத்திருப்பான்ல அதனால அவனால முடியாது இரும்ப ஆரம்பிச்சிருப்பான். ஓய்மோ கண் கலங்கிட்டு அப்ப எங்க பாசஸ் உயிரோட தான் இருக்காங்களான்ட்டு அழுவான். உசாப்னால முடியலனாலும் ஆமா ஆமான்பான். ஓய்மோ இப்பதான் சந்தோஷமா இருக்கு ரிலீஃபா இருக்குன்பான். உசாப்னால முடியாது ஒரு மாதிரி திணறுவான். இதுக்கப்புறம் கோர்ட் ஹவுஸ் நோக்கி போற நம்ம ஆளுகளை காட்டுவாங்க. ஜோரோ அங்க பாருங்க முன்னால கோர்ட் ஹவுஸ் தெரியுதுன்பான். யாகராஸ் மொத்த பத்தி அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்குங்க. அந்த பக்கம் பார்த்தா மெரனை சேர்ந்தவங்க கிணனை ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. யாகரா மேல வச்சு தாக்க கிங் புல் கழுத்துலயே அடி விழுந்திருக்கும். சாஞ்சி ஐயோ என்னடா இப்படி தாக்கி இருக்கானுங்கன்பான். இதை பார்த்தா மெரின் மெம்பர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்க சோடம்னு கத்துவாங்க. அது அப்படியே ரத்தம் கக்க ஆரம்பிச்சிருக்கும். அது உடம்பு பூரா பிளட்டா இருக்கும். சாப்பர் இது ரொம்ப மோசம், அதுக்கு என்னோட ஹெல்ப் தேவைன்பான். பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்க சாடம் நல்லா நிமிர்ந்து நில்லு, இங்க பாரு இப்ப கைவிட்டுறாதேன்ட்டு. இதுக்கு மேல சாடம்னால முடியாது போலன்ட்டு பாப்பானுங்க. ஜாம்பாய் ட்ரென்ச் மோட்டாரால அதோட நெஞ்சு பகுதி கிட்ட இருக்க மசில்ஸ் காயப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு இப்பவே அது விழுகிறக்குள்ள எல்லாரும் தள்ளி இந்த பக்கம் வந்துருங்க. இப்ப மட்டும் நீ முன்னேறி போல இங்க இருக்க யாருனாலையும் பொழைக்க முடியாதுன்னு கத்திடுவான். அது சாப்பர் கிட்ட திரும்பி பேசவும் சாப்பர் அது நம்மள போ சொல்லுதுன்பான். அவனுக்குலாம் மனசே இருக்காது, ரொம்ப கண் கலங்கி போய் நிப்பான். அடுத்து சோடம் கோமரோ கிட்ட போய் பேசும். இதுக்கப்புறம் கிங் புல் அப்படியே அன்கான்சியஸ் ஆன போல ரொம்ப முடியாம கத்திட்டு அப்படியே சரிஞ்சிருக்கும். மெரைன் ஆபீசர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் தப்பிச்சா போதும் ஓடுவானுங்க. அது சரிஞ்சதை பார்த்து சாப்பர்ல கண் கலங்கி இருப்பான். நம்ம ஆளுக யாருக்குமே மனசே இருக்காது. மெரைன் ஆபீசர்ஸ் அந்த புல் விழுந்து கிடக்கும் இல்லையா அது மேல சவாரி செஞ்சுட்டு இருந்த மத்தவங்கள எங்கடான்ட்டு தேடுவாங்க. ஜோரோக்கு இந்த விஷயத்துல கடுப்பா இருந்தாலும் அவன் பாட்டுக்கு முன்னேறி போவான். ஜாம்பாய் இதை பார்த்துட்டு கோமாரா இப்ப நம்ம போலான்னு கத்துவான். அதுவும் வெறி பிடிச்ச போல முன்னேறி போகும். லுனோ கிட்ட பேசினதுல லூஃபி ராபின் அப்படின்னா என்ன அந்த பில்டிங்ல தான் இருக்காளான்னு கேட்பான். டே மாட்டு தலையா இங்க பாரு என் வழியில இருந்து போயிருன்பான். லுனோ நீங்க இப்ப என்ன செய்யறீங்கன்னு தெரியாம செய்றீங்க போலயே, இந்த செகண்ட் நீங்க செய்யற விஷயம் வேர்ல்ட் கிளாஸ் கிரைம்பான். லூஃபிக்கு புரியாது. ப்ளூனோவை பார்த்துட்டு டே பாயிண்ட்டுக்கு வான்பான். ப்ளூனோ வேர்ல்ட் கவர்மெண்ட் ஒரு பெரிய பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன். அதுக்குள்ள 170 கண்ட்ரிஸ் அடங்கும். இந்த வேர்ல்ட் கவர்மெண்டோட மெம்பர்ஸா இந்த தீவுக்குள்ள வரது வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒண்ணுக்குள்ள அத்துமீறி நுழையிறது. இது அந்த 170 கண்ட்ரிஸையுமே எதிர்க்க சமமானது. அந்த ஒரு டிக்னிட்டி நீங்க கீழே இறக்கிட்டா கவர்மெண்ட் மொத்த பேத்துக்கு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் இந்த மொத்த உலக சார்புலையும் சேர்ந்து உங்களுக்கு கருணையே இல்லாத மரண தண்டனை தான் கிடைக்கும். உங்க விஷயத்த உங்களை கணக்கு போட்டு பார்த்தா சில பேர் கூட தேர மாட்டீங்க. நீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா செயல்படணும்பான். லூஃபி இப்ப நான் உங்ககிட்ட சொன்னது என்ன, நீ செய்யறது என்ன, என் வழியை விட்டு தள்ளி போன்பான். ப்ளூனோ நீங்க ஏற்கனவே காலிங்க வச்சதுனால உங்களுக்கான ஃபியூச்சர்ங்கிறதே ஒண்ணு கிடையாது. இதையும் தாண்டி உள்ள போலான்னு பார்த்தா கண்டிப்பா விஷயங்கள் அவ்வளவு ஈஸியா இருக்காது. அண்ட் கலீலாவோட மேன்ஷன்லயே வச்சு நாங்க எங்களோட 6 பவர்ஸை காமிச்சுமே அதை நீ கூட நல்ல விதமா டெஸ்ட் பண்ணி பார்த்தா. இங்க பாரு நம்ம கடையிலான அந்த ஸ்ட்ரென்த் எபிலிட்டிஸ் அண்ட் ஃபைட்டிங் எபிலிட்டிஸ்ங்கிறது ரொம்ப மாறுபட்டு கிடக்குதுன்பா. லூஃபி பாட்டுக்கு அந்த பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே ஆமா நீ சொல்றது உண்மைதான், ஆனா சில காரணங்களால நான் இங்க தோத்து போவன்கிற உணர்வே எனக்கு வரலைன்பான். லூஃபி அவனோட கையை பயங்கரமா சுத்திட்டு கம் ரைஃபிள் பண்ணுவான். ப்ளூனோ அயன் பாடி பண்ணிருப்பான். பட் லூஃபி வச்ச அட்டாக்ல ப்ளூனோ ரொம்ப தூரம் பின்னால போயிருப்பான். அண்ட் வாய் வழியா ரத்தம் கக்கி இருப்பான். ப்ளூனோ மனசுக்குள்ள இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்காவா இருந்தான், ஆனா மேன்ஷன்ல சண்டை போடுறப்பெல்லாம் இப்பெல்லாம் இல்லையேன்பா. லூஃபி கம் கேட்லிங் பண்ணுவான். ப்ளூனோ ஷேவ் பண்ணி தப்பிப்பான். லூஃபி அவனோட ஸ்பீடை கீப் அப் பண்ணிருப்பான். ப்ளூனோவே அதை ஷாக்கிங்கா பார்க்கும் போது லூஃபி வச்ச பஞ்ச்ல பில்டிங்கான டிசைன் ஒர்க்ஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் உடச்சுக்கிட்டு ப்ளூனோ தெரிச்சிருப்பான். லூஃபி அவனோட ஸ்டார்ட் எடுத்து போடவும் ப்ளூனோக்கு பயங்கரமா ப்ளீட் ஆகும். அப்படியே எந்திரிச்சு பார்ப்பான். லூஃபி இந்த உலகமோ இல்ல வேர்ல்ட் கவர்மெண்டோ இதை பத்தின கவலை இல்ல, எனக்கு இல்ல, இதெல்லாம் என் பிரச்சனை கிடையாது. என் பிரச்சனை என்ன தெரியுமா, நான் இங்க இருந்து ராபினை கூட்டிட்டு போகணும்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. அண்ட் லூஃபி ப்ளூனோவை தாக்கிருப்பான் இல்லையா பயங்கரமா. இந்த ஒரு பாயிண்ட்ல ஆடியன்ஸா லூஃபியோட பவர் பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. அண்ட் ப்ளூனோ கூட திரும்ப சண்டை போடும் போது லூஃபி அடி வாங்குவானா இல்ல ப்ளூனோவை ஜெயிச்சுட்டு போவானாங்கிறத சொல்லுங்க. அப்புறம் கடைசியா டோன்ட் ஸ்டாப் வாய்ஸ் தி கவுண்டர் அட்டாக் சிக்னல்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.